வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க. அடுத்த அதிரடி எஸ்பிஐ வங்கியை பற்றிய பிரச்சனை இன்றைக்கி நாடு முழுவதும் பரபரப்பாயிடுச்சு. சாதாரண மக்களுக்கு கூட தெரியுது. ஏன்னா எஸ்பிஐ வங்கி வந்து 1000 ரூபா மினிமம் பேலன்ஸில் நம்மகிட்ட பிடிக்கிறாங்க. நம்மகிட்ட தகவல்களை உடனுக்குடன் அனுப்பி மின்னல் வேகத்தில் அனுப்புகிறாங்க. டிஜிட்டல் ஆகிடுச்சு அப்படின்னு தொடர்ந்து மோடி சொல்லிகிட்டு இருக்கும்போது இல்லை உச்சநீதிமன்றம் சொன்ன விஷயம், அதாவது யாருங்க கட்சிக்கெல்லாம் பணம் கொடுத்தது அப்படின்னு தேர்தல் பாண்டு, பிஜேபி காங்கிரஸ்லாம் யாருக்கு பணம் கொடுத்தது அந்த லிஸ்ட்டை கொடுங்கன்னு கேட்டால் லிஸ்ட்டெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு 3 மாதம் டைம் கேட்குறாங்க. என்னங்க டிஜிட்டல் நாங்களே அப்படின்னு சொல்லும்போது திடீரென்று நிர்மலா நம்ம மத்திய அமைச்சர் அவரை மிரட்டும் 22,217 மெயில் அனுப்பியது யார்? அதையும் தாண்டி யெச்சூரி சொன்ன அதிர்ச்சியான விஷயம், 2018 இதே மோடி அரசில் இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொன்னாங்க? அன்னைக்கு 48 மணி நேரத்தில் தகவல்களை கொடுத்த எஸ்பிஐ இன்னைக்கு ஏன் தர மறுக்குது? இதை ஆதாரபூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. 2018 விஷயம் வந்து 48 மணி நேரத்தில் கொடுக்க முடிஞ்ச உங்களுக்கு இப்போ ஏன் 4 மாதம் டிலே? 3 மாதம் வைங்க, 3 மாதம் டிலே என்ன? 48 மணி நேரம் எப்படி 3 மாதம் ஆச்சு? அப்போ கூட டெக்னாலஜி கம்மியாகுது, அதை அதிநவீன ரோபோட்டிக் அளவுக்கு போயிட்டீங்க. அப்படிங்கும்போது என்ன நடக்குது? ஏற்கனவே நீதிமன்றம் தேர்தல் பத்திரம் சட்டவிரோதம்னு சொன்னதுக்கு பிறகு இந்த பணத்தை மாற்றியது எப்படி? பின்னால் இருக்கக்கூடிய சதி என்ன? ஏற்கனவே இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையில் கூட முன்னாடியே மோடி அவர்கள் நிறைய பேருக்கு சொல்லிட்டாரு, பிஜேபியில் இருக்கவங்களாம் பணத்தை மாற்றி விட்டாங்க அப்படின்னு பெரிய குற்றச்சாட்டு இருந்தது. இப்போ இதெல்லாம் மெய்பிக்கிற வகையில் இவங்க பண்ணுற விஷயம் என்னென்னா, பிஜேபி ஆளுங்களுக்கு ஏற்கனவே என்ன நடக்கும்னு தெரியும், எஸ்பிஐ வங்கிக்கும் தெரியும் இந்த பிரச்சனை. இப்போ தெரியாமல் மாட்டிக்கிட்டாங்க. யாருடைய அழுத்தத்தில் மாட்டினாங்க? இன்னும் குறிப்பாக எஸ்பிஐயில் இருக்கக்கூடிய தலைவருக்கு தெரியும் இது நீதிமன்ற அவமதிப்பு வழக்காகும். எந்த தைரியத்தில் அவங்க பண்ணுறாங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, 3 மாதத்தில் 2 மாதத்தில் எலெக்ஷன் வந்துடும், அப்புறம் ஜி ஆட்சி தான், ஜி ஆட்சி வந்தால் நீங்கள் கவலையப்பட வேணாம், அதுக்கப்புறம் மன்னர் ஆட்சி தானே அப்படின்னு கொடுத்த தைரியமாக இப்போ யெச்சூரி சொன்ன ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டுக்கு என்ன பதில்? 22,217 பத்திரங்களை 48 மணி நேரத்தில் கொடுத்த இந்த அரசு ஏன் இப்போ தயங்குது? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த பணம் எங்கே போனது? யார் கொடுத்தது? உள்ளே வந்தது எப்படி? இப்படி பலவிதமான கேள்விகள் அடுக்கும்போது 11ஆம் தேதி நடக்க போகிறது என்ன? இந்த 11ஆம் தேதி நடக்க போகிறதை தாண்டி இன்றைக்கி காங்கிரஸில் சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. எஸ்பிஐ திணறி கொண்டு இருக்கிறது. நாடு முழுக்க இருக்கக்கூடிய எஸ்பிஐ வங்கியெல்லாம் இந்த காங்கிரஸ்காரங்கெல்லாம் போராட்டம். இது இத்தோட முடியுமான இப்போ கெஜ்ரிவால்லேருந்து நிறைய பேர் வேற ஒரு போராட்டத்தை அறிவிக்க தயாராகிட்டாங்க. அநேகமாக 11ஆம் தேதி முடிவு வந்த பிறகு இந்த போராட்டம் இன்னும் வலிவடையும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி இவ்வளோ சாதாரணமாக விடாதுன்னு தெரில. சின்னதாக ஆரம்பித்த பிரச்சனை இன்றைக்கி எங்கேயோ போய் நிற்கிது. இந்த ஏடிஆர்ட்ட வரக்கூடிய தகவல்கள் எல்லாம், அதுவும் உச்சநீதிமன்றத்தில் சந்திரசூட் தலைமையிலான அமர்வு நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. மிக மிக முக்கியமான வாசகம், அதாவது சொல்லுவாங்களே கோபேக் மோடி, வெல்கம் மோடி, இதெல்லாம் ட்ரெண்ட் ஆகும்ல, அதே மாதிரி மோடி அவர்கள் சொன்ன வாசகம் நான் ககாங்குனா நான் கானே துகானா, அதாவது நான் ஏமாற்றவும் மாட்டேன், யாரையும் ஏமாற்ற விட மாட்டேன். இது மோடி அவர்கள் இந்த தேர்தல் பத்திரம் மாதத்தை வச்சு சொன்னது, யாரையும் சாப்பிட விட மாட்டேன்னு. இப்போ காங்கிரஸ் சொல்லுது நான் பட்டாங்குனா நான் திக்காங்குனா, நான் ஏமாற்றுவேன், அதை வெளியில் காட்ட மாட்டேன். இந்த வாசகம் வந்து இப்போ இந்தி பெல்ட்டில் ஃபுல்லாக போகுது. ஏன்னா நீங்கள் தானே அழகான வாசனம், என்னது அப்பாவை உயர்த்த வேண்டுமா, பின்னால் மோடி இருக்கார், அம்மாவை உயர்த்த வேண்டுமா, பின்னால் மோடி இருக்கார், எல்லாம் ஓகே. 400 சீட்டு ஜெயிக்கும்னீங்க, அப்புறம் எதுக்குங்க பயந்துட்டு திடீர்னு கேஸை 100 ரூபா கம்மி பண்ணீங்க? இதை முதல்லே குறைக்க வேண்டியதானே? அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கோம், ஒருத்தருடைய பழைய ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா தெரியும், மாறாத ஐயா மாறாது, மனமும் குணமும் மாறாது. இதே மோடி அரசாங்கம் 5 மாநில தேர்தலுக்கு முன்னாடி பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பாங்க, கரெக்டாக அந்த எலெக்ஷன் முடிஞ்சு 2வது நாள் ஏற்றுவாங்க. இது இவருடைய பழக்கம். இப்போயும் அதே பழக்கம்தான், இன்னும் நிறைய பண்ணுவாங்க. பிஜேபி மேனிஃபெஸ்டோவில் இப்போ பயம் வந்துருச்சு, என்ன வேணால் பண்ணுவாங்க. பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வந்தோம் சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு நான் வேலை வாய்ப்பு தரேன்னு சொல்லுவாங்க, இந்தியா உள்ளே இருக்க மகளிருக்கு 1000 ரூபா திட்டம்னு சொல்லுவாங்க, அப்புறம் 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு 1500 ரூபான்னு சொல்லுவாங்க. இப்படி பலவிதமான திட்டங்களை சொல்லுவாங்க. சொல்ல முடியாது இந்தியா முழுக்க போகிற, ஆனால் பஸ்ஸெல்லாம் கவர்மெண்ட் இல்லைன்னு அதையும் சொல்லியிருப்பாங்க. இந்தியா முழுக்க போகிற பஸ்ஸெல்லாம் நாங்கள் வந்து சொல்ல முடியாதுங்க, ட்ரெயினை சொன்னாலும் சொல்லுவாங்க. அதாவது வந்து பெண்களுக்கு ட்ரெயினில் இலவசம் சொன்னாலும் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க பதவியை பிடிக்கிறதுக்கு எதுனாலும் பண்ணுவாங்க. பதட்டம் வந்துருச்சு,
பதற்றம் வராமலையா நேராக போய் நீங்கள் டிடிபியோட இன்றைக்கி சந்திரபாபு நாயுடு போயிருக்காரு, அவரும் வெக்கமில்லாமல் போகிறார். இதே டிடிபி சந்திரபாபு நாயுடு தான் வந்து தனி அந்தஸ்து கொடுக்கல ஆந்திராவுக்குன்னு சொல்லிட்டு அதை விட்டு வெளியில் வந்தவர். இப்போ அங்கேயே போய் சேர்றாரு. அதாவது ஒரு ஊழல் வழக்கில் மாற்றினவங்கள அமித்ஷா சந்திக்கிறாரு. அதில் வியப்பு ஒன்றும் இல்லை. ஏன்னா இவங்க தானே வந்து அஜித் பவார் மாவாட்ட போகிறாருன்னு அவருக்கு பதவி கொடுத்தவங்க, சவான் மேலே குற்றச்சாட்டு பண்ணி அவருக்கு பதவி கொடுத்தங்க. அவங்களுக்கும் வைக்கல, இவங்களுக்கு வைக்கல, அது வேறு விஷயம். இப்போ எஸ்பிஐ பிரச்சனை எப்படி மாட்ட போகுது? அதாவது 2019 வரை 22,217 பத்திரங்கள் வந்திருக்கு 2019 வரைக்கும். அது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்ககிட்ட தான் இவங்க ரிப்போர்ட் பண்ணணும். 2018 வந்த விஷயங்களை வந்து உங்கள் கவர்மெண்ட் கேட்ட உடனே எஸ்பிஐ 48 மணி நேரத்தில் கொடுக்குறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் கேட்குது யார் யாருக்கு வந்து பத்திரம் வந்து யார் யார் வாங்கியிருக்கா, எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ போயிருக்கு அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியும் எது கேட்குறாங்கன்னு தெரியும். 2014 எலெக்ஷனு, 15, 16, 17, 18, 19 எலெக்ஷன் வரப்போகுது. 18 ஏன் கேட்குறாங்கன்னா யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த அடுத்த வருஷம் அவங்களுக்கு யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு. வேற ஒன்றும் இல்லை. மற்ற வருஷம் கேட்காம 2018 ஏன் கேட்குறீங்க? 2018 கேட்டோன்னே அரசு இயந்திரம் வேகமாக வேலை பார்த்து உடனே கொடுத்துட்டாங்க. உடனே கொடுத்த உடனே பிஜேபி என்ன பண்ணுது, அதில் ஒரு 3 நிறுவனங்கள் மேலே இடி ரைடு விடுறாங்க. கரெக்டாக அந்த 3 நிறுவனங்கள், என்னப்பா பிஜேபி ரொம்ப நேர்மையான கட்சா, கரெக்டாக அந்த 3 நிறுவனங்கள் மேலே ரைடு விடுறாங்கன்னு பார்த்தா அந்த 3 பேரும் காங்கிரஸுக்கு ஓரளவுக்கு டொனேஷன் கொடுத்துருக்காங்க, பிஜேபிக்கு கொடுத்துருக்காங்க. காங்கிரஸுக்கு எப்படி நீ டொனேஷன் கொடுக்கலாம்? அப்போ என்னென்னா ஸ்ட்ரெயிட்டாக காங்கிரஸுக்கு டொனேஷன் கொடுக்கன்னு சொல்லக்கூடாது. ஆனால் உங்கள் கிட்ட ரைடு வரும்போதே இவர் மூலிமா தகவல் எல்லாத்துலேயும் ஐயோ காங்கிரஸுக்கு ஐயோ கொடுத்துடாதப்பா, வேறு யாருக்கு கொடுக்கலாம், வேறு எந்த கட்சிக்கு வேணால் கொடு, திமுக கொடுக்கலாம், அதிமுக அதெல்லாம் கொடுக்கலாம், காங்கிரஸுக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது. ஏன்பா? காங்கிரஸ் மட்டும்தான் பிஜேபிக்கு நேர் எதிரான கட்சி, எப்பயுமே பிஜேபியில் சேராத கட்சி. அப்போ அதுதான் அதுக்கிட்ட வைக்கணும். நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் வந்து பிஜேபியை ரொம்ப பேசுகிறீங்க, காங்கிரஸை பேச மாட்டீங்கன்னா. ஏங்க இந்தியா ஃபுல்லாக ஆட்சி நடத்துறது யார்? மோடியா ராகுலா? எல்லாத்துக்கும் வேலை கொடுக்குறேன்னு சொன்னது யார்? மோடியா ராகுலா? பில்கிஸ் பானு வழக்கில் இந்த குற்றவாளிகளுக்கு வந்து துணை போனது குஜராத் அரசாங்கம் தான். நாங்கள் இருக்க பிஜேபி அரசாங்காங்கன்னா எப்படி உங்களை பற்றி பேசாமல் இருக்க முடியும்? பெட்ரோல் டீசல் உயர்த்தினது யார்? இத்தனை கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு தரேன்னு சொன்னது யார்? அண்டை நாடுகளுடன் பாதுகாப்பை வலுப்படுத்துவேன்னு சொன்னது யார்? விவசாயிகள் போராட்டத்தெல்லாம் நாங்கள் விவசாயிகள் எங்கள் உயிர் நாடின்னு சொன்னது யார்? பெண்களுக்கு பாதுகாப்பு உள்ள மாநிலம்னு சொன்னது யார்? ஹரியானாலேருந்து இன்றைக்கி நீங்கள் கூட்டணி ஆட்சி கூட புதுவை ஆட்சி லட்சணம் ஊரே சிரிக்குது. மணிப்பூர் விவகாரம் என்ன? மோடி அவர்கள் இந்தியாவே என் குடும்பங்கிறான். உங்களுடைய ஒரே குடும்பம் அதானியும் யார்? அதானி, அம்பானி, அதானி, அமித்ஷா, மோடி 3 பேர் குஜராத்லேருந்து வந்துட்டீங்க. இந்தியாவே உங்களுதுன்னு நினச்சிட்டிங்க. அப்போ மற்ற ஸ்டேட்டில் இருக்கவங்களாம் யார்? ஒன்றும் புரியல நமக்கு. 3 பேர் வந்தீங்க, இந்தியாவே உங்களுதுங்கிறீங்க. என்ன அர்த்தம் இது? என்ன நம்ம மற்ற ஸ்டேட்டில் இருக்கவங்க என்ன அவர் திடீர்னு என்ன சொல்கிறீங்க? ஒரே நாடு. நம்ம மறுபடியும் கேட்குறோம், இது புரிஞ்சு பேசுகிறாங்களா புரியாமல் பேசுகிறாங்க? ஏங்க மணிப்பூரில் இருக்கவங்களுக்கு நமக்கு என்னங்க சொந்தம்? இந்தியருங்கிற முறையில் இருக்காங்க. அவங்களுடைய கலாச்சாரம் வேறு, அவங்களுடைய பழக்க வழக்கம் வேறு. எல்லா ஒன்றியங்களும் சேர்ந்து தான், ஒவ்வொரு ஸ்டேட் எல்லாம் சேர்ந்தது தான் இந்தியா. நீங்கள் ஒரே நாடுன்னு ஏன் சொல்கிறீங்கன்னா அது ஆர்எஸ்எஸ் உடைய கோஷம். ஒரே நாடு ஒரே தேர்தல், மதச்சார்பற்ற நாடு, பல்வேறு இன மக்கள் இங்கே வாழ்வாங்க, பல்வேறு பழக்க வழக்கம் இருங்க, வேற்றுமையில் ஒற்றுமை, இதுதான் நம்மளுது. நமக்கும் மற்ற நாடுகளுக்கு இல்லாத ஒரு இதுக்கு ஸ்பெஷல் குவாலிட்டிங்க. இதை நீங்கள் சிதைக்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? எப்போ பார்த்தாலும் பாகிஸ்தான் தான் மதவாத நாடுன்னு எங்களுக்கு தெரியும். அதனால தாங்க வீணாக போயிருக்குது. அதை ஏன் கம்பேர் பண்ணுறீங்க எங்களோட? சீனா உள்ளே வந்துட்டால் அதை பற்றி நீங்கள் பேசவே மாட்டீங்க. இந்த துறைமுகத்தில் கப்பல் வேறு நிறுத்தி வச்சுருக்காங்க. தேவையில்லாமல் நீங்கள் பண்ணுற சும்மா வந்து ஏமாற்றிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணீங்க? ஹமாஸுக்கு எதுக்கும் போருக்கு வேணும்னே போய் இவருக்கு ஆதரவு கொடுத்தீங்க. அப்புறம் பல்ட்டி அடிக்கிறீங்க, ஹமாஸுக்கு நாங்கள் ஆதரவுன்னு. என்ன நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க? எல்லாத்துலேயும் தோல்வி சொன்னால் மட்டும் பிஜேபிக்காரங்களுக்கு கோவம் வருது. நம்ம ஒரே தாழ்மையாக தான் கேட்குறோம். நீங்கள் நாட்டை கொள்ளையடிப்பது எல்லா கட்சியும் அடிக்கிறேன், அதை கூட நான் ரைட் ஏதோ கொள்ளடிச்சிட்டு போங்க. இந்த சிஐஜி அறிக்கை அதை கூட நம்ம எதிராக எல்லா ஏங்க நீங்கள் மக்களை பிளவுபடுத்துறீங்க? எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? நீங்கள் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவரும் நம்ம கூட இருந்தவங்க, அவங்கள நீங்கள் தேவையில்லாமல் பிரிக்கிறீங்க. கோயில் கட்டுறது வந்து ஒரு உலகத்திலேயே எங்கேயுமே எந்த நாடு கோயில் கட்டுறது ஒரு அரசாங்கத்தோட வேலையாங்க. இப்போ நீதியரசர் என்ன சொல்லியிருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் பூஜைலாம் பண்ணாதீங்க, அதுதானே கரெக்டு. ஆனால் அந்த நீதித்துறையில் இருக்க ஒரு நீதிபதியே முதல் நாள் ரிசைன் பண்ணிட்டு உங்ககிட்ட சேர்றாருன்னா என்னங்க இது? என்ன நாடு இது? இதுக்கு முன்னாடி நீங்கள் இதே மாதிரி தான் பண்ணீங்க. கேபிஎஸ்சிலேருந்து நிறைய பேரை நாங்கள் பார்த்துட்டோம். தேர்தல் ஆணையத்தை குலாப்ஸ் பண்ணிட்டீங்க, இடியே குலாப்ஸ் பண்ணிட்டீங்க. கேட்டால் நடுநிலையாக செயல்படுறேன். அதாவது அப்பட்டமாக தெரியுது. இன்னைக்கு எனக்கு ரொம்ப கோபம் என்னென்னா, இது எப்படிங்க ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க? நீங்கள் என்னென்னா திமுக ஊழல் கட்சி, அதிமுக ஊழல் கட்சி, நீங்கள் யாருங்க?
அவங்களாவது ஊழல் தாங்க பண்ணுறாங்க, அதையும் சேர்த்து மதவாதத்தை திணிக்கிறீங்க இல்லைங்க, அதுதான் நம்ம கோவம் வருது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் நான் ஒரு மனசாட்சி உள்ளவங்களை சொல்லுங்கள், எஸ்பிஐ வங்கி நினைத்தால் நீ 48 மணி நேரம் விடுங்க, 10 நாளில் கொடுக்க முடியாது. நீங்கள் தான் டிஜிட்டல் அடித்து என்ன தான் டிஜிட்டல் கிழிச்சிங்க, அப்புறம் இவ்வளோ பணம் எதுக்கு செலவாளிச்சு? டிஜிட்டல்னு சொன்னீங்களே, நீங்கள் தானே சொன்னீங்க டிஜிட்டல் இந்தியான்னு. இதான் டிஜிட்டல் இந்தியாவா? கேட்டால் இது பேடிஎம் உங்களை வச்சு விளம்பரம் படுத்துது, மோடியை வச்சு. கடைசியாக மூட்டு போகிறாங்கிறாங்க. யார்கிட்ட போய் பணம் கேட்கறது? பெட்ரோல் டீசல் விலையை உயர்வா குறைங்கப்பா அப்படின்னா மோடியோட ஃபோட்டோ போட்டு பெட்ரோல் பேசரில் செல்ஃபி எடுக்கிற ஸ்டாண்ட் வைக்கிறீங்க, அதுக்கு காசு. சரி, ஏழைகளுக்கு கொடுக்குற அரிசி அதில் ஸ்டிக்கர் ஒட்டி மோடி படத்தை ஒட்டி அதில் 15 கோடி ரூபா பண்ணுறீங்க. கேட்டால் அதெல்லாம் அந்த படத்தெல்லாம் தமிழக அரசு கொண்டு போய் சேர்க்கலன்னு வேறு குற்றச்சாட்டு. உங்களுக்கு என்ன நம்ம பேசுகிறதுனே தெரில. இப்போ எஸ்பிஐ வங்கிக்கு 11ஆம் தேதி உச்சநீதிமன்றம் என்ன சொல்லும்? ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தை பற்றி புரிஞ்சுக்கிறதுனா அவங்க என்ன தீர்ப்பு சொல்லுவாங்கிறது ஓரளவுக்கு நம்ம ஜட்ஜ் பண்ணலாம். கண்டிப்பாக நியாயமாக பண்ணுவோம். என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே தேர்தல் பத்திரம் தப்பு, சட்டவிரோதம்னு சொல்லிட்டோம். அடுத்து இந்த கேஸ் வருது, அவன் என்ன கேட்பாங்க? ஏன்பா உன்னை 6ஆம் தேதி கொடுக்க சொன்னேன், 5ஆம் தேதி ஏன் நீ ஃபைல் பண்ணுற? 1 2018 48 மணி நேரத்தில் கொடுத்த நீ அது ரிப்போர்ட்டர் கலெக்டிவ் நாளிதழ் அந்த இணையதளம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 2018 48 மணி நேரத்தில் கொடுத்தது உண்மையா இல்லையா? இப்போ நீதியரசர் இப்படி தானே கேட்பாரு. ரிப்போர்ட்டர் கலெக்டிவ் இணையதளத்தில் சொல்லியிருக்காங்கப்பா 2018 நீ கொடுத்தியாமே 48 மணி, உண்மையா? ஆமாங்க, ஐயா உண்மை. இப்போ ஏன் கொடுக்க முடியல? இல்லையா சர்வர் பிரச்சனை. சர்வரெலாம் நல்லா தான் இருக்குது, வேறு என்ன பிரச்சனை? இல்லையா எனக்கு டைம் வேணும். எதுக்கு டைம் வேணும்? அப்போ அந்த பத்திரத்தெல்லாம் மாற்றி பணமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நீங்கள் கணக்காட்டுவீங்க. இது என்ன நியாயம்? உச்சநீதிமன்றம் இப்போ கேட்க போகுது. இப்போ அதுக்கான வேலைகள் பண்ணிட்டாங்க. என்னென்னா இப்போ இந்த மெயில், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரி இந்த மெயிலில் நீங்கள் ஒரு தகவலை அனுப்பிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அது நீங்கள் அழிக்க முடியாது. இப்போ அந்த மெயிலில் 2018 அப்போ 48 மணி நேரத்தில் அரசாங்கம் ரிசீவ் பண்ணியிருக்குது அந்த தொகையை. ஒவ்வொரு வருடமும் இந்தந்த பாண்டு மூலிமா இவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி நிதித்துறை கையாளுது. இந்த நிதித்துறை கையாண்ட நிதித்துறை அவர்களுக்கு நிதித்துறைக்கு தெரியும் எங்கெங்கேருந்து பணம் வந்தது, எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகுது எல்லாமே தெரியும். எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது இதை லேட் பண்ணோன்னா நிதித்துறையும் உள்ளே வருது. அப்போ என்ன சொல்லுவாங்க? நிதித்துறைக்கு தானே அந்த மெயில் அனுப்பியிருக்கீங்க, ஏன் அதை ஒரு ஃபார்வர்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்ப வேண்டியதானே? ஏன்னா 2022 வரைக்கும் அனுப்பியிருக்கீங்க. இந்த வருஷம் மட்டும்தான் இப்போ அனுப்பல நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி தான் அந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. போன வருஷம் வரைக்கும் அனுப்பியிருக்கீங்க. அந்த தகவலை மெயில் ஃபார்வர்ட் பண்ணால் போதுமே. ஃபார்வர்டு தானே பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா டவுன்லோட் பண்ணால் டைம் ஆகும்னு சொல்லிங்க, ஃபார்வர்டு தானே பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜெய்ராம் ரமேஷ்லேருந்து எல்லாரும் இந்த பிரச்சனையை கிளப்பிட்டீங்க. நாங்கள் ஏமாற்றுவோம், யாருக்கும் சொல்ல மாட்டோம், இதுதான் மோடியோடைய ஸ்லோகன். கேட்டால் இவர் ஏழைகளின் மைந்தன் பாரு, பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறது. ஏற்கனவே நம்ம சொல்கிறோம், பிரசாந்த் பூஷன் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட பேர், இப்போ கபில் சிபிலேருந்து ஏகப்பட்ட பேர் வரக்க போகிறாங்க. இது மறுபடியும் பிஜேபிக்கு சிக்கலாக போகுது. ஒரு பக்கம் இந்தியா முழுக்க சிக்கல். இந்த 11ஆம் தேதி இப்போ 11ஆம் தேதி பரபரப்பாக உண்டு பண்ணிட்டீங்க. ஒருவேளை நீதியரசர் இல்லை இல்லைங்க அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நீங்கள் உடனே கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தானா விஷயம் தெரிஞ்சிடும். யார் கொடுத்தா, என்ன கொடுத்தா, இவங்களுக்கு யார் கொடுத்தா நமக்கு நல்லாவே தெரியும். யார் கொடுத்துருப்பா நமக்கு ஊருக்கே தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும் யார் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. இதனால் பிஜேபிக்கு கடுமையான சிக்கல் வரப்போகுது. ஒருவேளை அந்த பத்திரம் வாங்கின பணத்தெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி விட்டா இன்னும் சிக்கல். அந்த ஃப்ரீஸ் பண்ணுறது தான் இப்போ காங்கிரஸோட நோக்கம். அவங்களுக்கு தெரியும் இது வெகுஜன மக்கள்கிட்ட எப்படி இம்பேக்ட் வரும்னாங்க. இதனால் மக்கள் ஓட்டெல்லாம் போடாமல் இருக்கும்பாங்களா, அதெல்லாம் நம்ம பெட்ரோல் டீசல் விலை உயர்வு பாதிக்கும், மின்சாரம் பாதிக்கும், தண்ணி பிரச்சனை பாதிக்கும், வெங்காய விலை உயர்வு பாதிக்கும், அத்தியாவசிய விலை அதெல்லாம் பாதிக்கும். இந்த பிரச்சனை தேர்தல் ஆணையம் எஸ்பிஐ இப்போ கணக்கு கொடுக்கலாம் பாதிக்காது. எப்படி பாதிக்கும்னா 10 பிரச்சனை வரும்போது இது 11ஆவது பிரச்சனையாக வந்தால் என்னங்க தொடர்ந்து பிஜேபி பற்றி பிரச்சனையாக வருது அப்படின்னா கண்டிப்பாக பாதிக்கும். இப்போ இந்தியா முழுக்க என்ன, பாண்டிச்சேரியில் பிஜேபி கவர்மெண்ட்டில் பெண்களுக்கு பிரச்சனை ஆகிடுச்சு, ஒரு குழந்தைய இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. பிஜேபி ஆளுற மாநிலமாக யார் அங்கே ஆளுநர்? அதாங்க ரொம்ப பேசுவாங்களே நம்ம தமிழிசை, ரொம்ப ஓவராக தானே பேசுவோம். ஆமாம், அவங்க போன உடனே மக்கள்லாம் கொந்தளிச்சிட்டாங்க. அங்கே தான் பிஜேபி நிற்க போகுது. பிஜேபி நிற்க போதா? அப்போ அவுட்டா, தொகுதி அவுட்டு. ராகுல் காந்தி வரைக்கும் ட்வீட் போடுறாரு, விஜய் வரைக்கும் போடுறாரு. இந்தியா ஃபுல்லாக மேட்ரு ஆகி போச்சு. இங்கே தான் பிரச்சனைங்க. அப்புறம் மணிப்பூரில் அங்கேயும் பெண்களுக்கு எதிரான பிரச்சனைங்க. ஐயோ, மத்திய பிரதேசம் அங்கேயும் பெண்களுக்கு எதிரான யாருங்க கவர்மெண்ட்டு? நம்ம பிஜேபி தான், இவர் தான். அப்புறம் ஹரியானாவில் ஆமாங்க அங்கேயும் பிரச்சனைங்க. நூல் மாவட்டத்துலேருந்து ஏகப்பட்ட மாவட்ட பிரச்சனைங்க. ஐயோ, இப்போ இந்தியா ஃபுல்லாக பிரச்சனை தானே அவங்களுக்கு. கேட்டால் மகளிர் தினத்துக்கு 100 ரூபா கொடுக்குறீங்க, குறைக்கிறீங்க. இது உங்களுக்கு தெரியாது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. எஸ்பிஐ மேட்டரில் கண்டிப்பாக நல்லது இருக்கும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம சொன்ன மாதிரி ரிப்போர்ட்டர் கலெக்டிவ் நாள் அந்த இணையதளம் வெளியிட்ட
பிரச்சனை. இந்த 22,217 பேர் 2019 கொடுத்த விவரங்களை உங்களுக்கு அனுப்பினது நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணாமல் இருக்குது. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். அநேகமாக வர 11ஆம் தேதி ஒரு பெரிய கச்சேரியை எதிர்பார்க்கலாம். பொறுத்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.